भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विदुषे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। अमृत बिन्दु उपनिषत् शान्ति पाठम्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवकीदैर्यथायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। अमृतबिन्दु 14வது मन्त्रम्। கடவத் விவிதாகாரம் வித்யமானம் புனக புனக தத் பக்னம் ந ச ஜானாதி சஹ ஜானாதி ச நித்யஷக. கடவத்து. இப்ப நாம இதுக்கு முதல்ல ஸ்லோகம், இது ஒரு ரிலேட்டடான ஸ்லோகம் 13, 14. ஸோ அங்க என்ன பார்த்தோம்? 13 பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாசத்தை உதாரணமாக கொண்டு பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் ஏகக அச்சலக அப்படிங்கிற சர்வவியாபி அந்த கருத்தை கடத்துல உதாரணத்தை வச்சு நாம பார்த்தோம். அதாவது கடம் நெகிரும் போது பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. இப்ப கடத்தை நீங்க நெகுத்துறீங்க அப்படின்னா ஆகாசம் நெகிர்வது இல்லை, கடம் மட்டும்தான் நெகிருது. ஆகாசம் ஏன் நெகறது இல்ல? ஆகாசம்னா கடம் இருப்பதே ஆகாசத்துக்குள்ள. அந்த கடத்துக்கு கடம் இருப்பது ஆகாசத்துக்குள்ள. ஆனா நமக்குள்ள 2 ஆகாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. எது? ஒண்ணு கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கட ஆகாசம், வெளியில இருக்கிற ஆகாசம் மடா ஆகாசம் அல்லது மகா ஆகாசம் அப்படின்னு நம்ம இந்த கடம் தான் அந்த ஆகாசத்துக்கு ஒரு லிமிட்டேஷனை கொடுக்குது, வரையறுப்பை. ஏன்னா கட ஆகாசங்கிறது சின்னது, மகா ஆகாசங்கிறது பெருசு. அப்ப அந்த மாதிரி பெருசு சின்னது அப்படிங்கிற வரையறுப்பை, சின்னது அப்படிங்கிற வரையறுப்பை, லிமிட்டேஷனை அந்த ஆகாசத்துக்கு கொடுப்பதை போல் கொடுப்பது கடம், பானை. அது ஆகாசத்தை அதனால பிரிக்க முடியாது. ஏன்? அது இருக்கிறதே ஆகாசத்துக்குள்ள, அது நெகிர்வதும் ஆகாசத்துக்குள்ள அப்படிங்கிறத நம்ம உதாரணத்தை பார்த்தோம். இந்த 2வது இதுல என்ன சொல்றாரு? கடவத்து, கடத்தை போல, விவிதாகாரம், விவிதனா பல பல, பலவிதமான ஆக்காரம் அப்படின்னா ஷேப், வடிவங்கள். கடத்தை போல விவிதாகாரம், பலவிதமான லைக் பாட், பலவிதமான வடிவங்கள். வித்தியமானம் புனக புனக. வித்தியமானனா அந்த கடம் என்னது? உடைகிறது. புனக புனக, மீண்டும் மீண்டும் அது உடைகிறது, மறுபடியும் ஒரு பானை செய்யப்படுகிறது. இந்த மாதிரி பானை மீண்டும் மீண்டும் வித்தியதே, உடைக்கப்படுகிறது. வித்தியமானம் புனக புனக, மீண்டும் மீண்டும் அந்த பானை உடையும் பொழுது தத்து அந்த ஆகாச வேதேன, அந்த ஆகாசத்தில் பேதம். கடம் உருவாகும் போது கட ஆகாசம் ஒன்று உருவாவதில்லை. கட உடையும் போது அந்த கட ஆகாசங்கிறது உடைஞ்சு அந்த காணாமல் அது கட ஆகாசங்கிறது உடையறதும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. வித்தத்து ஆகாச பேதே, அது பேதம், ஆகாசத்துக்குள்ள அது பேதத்தை உண்டு பண்ண. பேதம் எங்கு கிடையாது? ஆகாசத்தில் பேதம் ந, அந்த ஆகாசங்கிறதுல பேதம்ங்கிறது கிடையாது. அதை போல, இப்ப அந்த உதாரணத்தை பார்த்துட்டோம். அதை போல என்ன சொல்றாரு?
ஜானாதி சக ஜானாதி. இவ்வாறு அறிபவன் அறிகிறான். இந்த மாதிரி ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை அறிபவன் ஜானாதி, இப்படி அறிபவன் சக ஜானாதி, அவன் அறிபவன். ச ச நித்யசக, எப்பொழுதும் அவன் அறிபவன். இவ்வாறு அறிபவன் ஜானாதி அவன் அறிகிறான். எப்படி? நித்யசக, எப்பொழுதும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். தன்னுடைய சொரூபத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இப்ப இந்த கட ஆகாசத்தை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப ஆத்மா, ஆத்மா என்பது ஏக்கக, எப்படி? ஆகாசத்தை போல. ஆத்மா ஏக்கக சர்வவ்யாபி. இந்த சரீரம் தோன்றும் போது ஆத்மா தோன்றுவதும் கிடையாது. எப்படி கடம் தோன்றணும்னு, கடத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஆகாசம், கட ஆகாசங்கிறது இல்லாத மாதிரியும், ஒரு பாட் மேக்கர் வந்து கடத்தை செஞ்சோன்னா அதுக்குள்ள ஒரு கட ஆகாசம் வந்த மாதிரியும், அப்புறம் கடை உடைஞ்சதுக்கு அப்புறம் கட ஆகாசம் காணாம போன மாதிரியும் நாம நினைச்சுக்கிறோமோ தவறாக. அதை போல எங்கும் வியாபித்திருக்கிற ஆத்மா, அதுல சரீரம் தோன்றும் போது ஆத்மா தோன்றுனதாகவும், சரீரம் காணாம போனதுக்கு அப்புறம் ஆத்மா இல்லாம போனது மாதிரியும் நம்ம கட ஆகாசத்தை போல நாம் நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. ஆத்மா என்னுடைய சொரூபம், சர்வவ்யாபி ஏக்கக. அதுலதான் என்ன ஆகுது? அந்த சரீரம் தோன்றி தோன்றி உடைந்து, பானை உடைந்து மறுபடியும் ஆகாசம் தோன்ற மாதிரி, ஆகாசம் உடைந்து பானை உடையும் போது ஆகாசம் போற மாதிரி, மறுபடியும் பானை தோன்றும் போது மறுபடியும் ஆகாசம் தோன்ற மாதிரி, இப்படி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதை போல இந்த சரீரம் தோன்றுகிறது, அப்புறம் மாற்றத்துக்கு உட்படுகிறது, விகாரம் அடைகிறது, அப்புறம் மறைகிறது, மறுபடியும் ஒரு சரீரம் தோன்றுகிறது, மறுபடியும் அடைகிறது. அதை போல கடத்தை போல இந்த சரீரம் ஆகாசத்தை, இந்த பானை ஆகாசத்தை பிரிப்பதை போல் பிரிக்கிறதோ, அதை போ இந்த சரீரம் ஆத்மாவை பிரிப்பதை போல் பிரிக்கிறது. உபாதி, அங்க கடம்ங்கிறது தன்னுடைய குணம் லிமிட்டட், பானைங்கிறது லிமிட்டட். அந்த லிமிட்டட் அதை என்ன பண்ணி வைக்குது? தன்னுடைய குணத்தை ஆகாசத்தை மேல ஏத்தி வச்சு ஆகாசத்தை லிமிட்டடா பண்ற மாதிரி காமிக்குதோ உபாதி. அந்த மாதிரி இங்க சரீரம்ங்கிறது உபாதி. இது லிமிட்டட், ஒரு காலத்தக, தேசத்தக, வஸ்துத்தக, இது லிமிட்டட். ஆனா தன்னுடைய குணத்தை என்ன பண்ணி வைக்குது? ஆகாசம், ஆத்மா இந்த இடத்துக்கு, இந்த சரீரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுன்னு யாரு புரிஞ்சுக்கிறானோ, எப்படி அகம் ஏக்கக அகம் சர்வவியாபி, அகம் பிரம்ம தத்துவம் எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் உண்மையில் எப்பொழுதும் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த 14வது மந்திரத்தை முடிக்கிறார். அடுத்து 15வது மந்திரம். சப்தமாயாவிருத்தோ நைவ தமசா யாதி புஷ்கரே. ஏன் இப்படி அவன் எங்கு வியாபித்திருக்கிற ஆத்மாவை தன்னோட சரீரத்துக்கு உட்பட்ட அதற்குள்ள வெளிப்படுகிற ஆத்மாவா ஏன் அவன் அதுக்கு மட்டும் சரீரத்துக்குள்ள வெளிப்படுகிறதாக, சரீரத்தினோட அங்கமாக அவன் எப்படி பாக்குறான்னா, புஷ்கரே பின்னே தமசி சைக்கத்துவமேக்க ஏவானு பஷ்யதி. சப்தம் சப்த மாயா ஆவருத்தே. என்ன காரணம்? சப்த மாயா ஆவருத்தே. இதுல ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து தமசா புஷ்கரே எழுதிக்கணும். தமசானா அஜ்ஞானம். ஏன் அப்படி நினைச்சுக்கிறான்? அஜ்ஞானம். தமஸ் மீன்ஸ் தமசா ஏவ. ஏன் அப்படி அவன் நினைச்சுக்கிறான் தன்னை சரீரத்துக்கு உட்பட்டவனாக? சரீர அபிமானத்தோடு, நான் இந்த சரீரங்கிற அபிமானத்தோட அவன் ஏன் வாழ்றான்? தமசா ஏவ புஷ்கரே. தமசா அஜ்ஞானம். தமசுனா அஜ்ஞானத்தினால் என்ன பண்றான்? புஷ்கரேன ஆகாசத்தில் எதை ஏற்றி காண்கிறான்? சப்த மாயா ஆவிருத ந ஏவ. அதாவது அஜ்ஞானத்தினால் தான், தமசா ஏவ அஜ்ஞானத்தினால் தான் ஆகாசத்தில், ஆகாசம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன இருக்குது? சப்தம்ங்கிற குணத்தை அவன் ஏற்றி காண்கிறான் அப்படிங்கறத அவங்க பாயிண்ட். ஏற்றி காண்கிறான். சப்தங்கிற குணத்தை எப்ப ஏற்றி காண்பதில்லை? அதை எதோட சேர்த்திக்கணும்? பின்னே தமசி. அஜ்ஞானம் அழியும் போது
சப்தம் ஆவருத்த ந. அவன் ஞானத்தை அஞ்ஞானம் அழியும் போது, அஞ்ஞானத்தினாலதான் ஏற்றி காமிக்கிறான். அஞ்ஞானம் அழியும் போது பின்னே தமசி. அஞ்ஞானம் அழியும் போது அவன் எதை ஏத்திக்கான்? அந்த சப்த மாயா ஆவருத்த ந. அவன் அந்த சப்தத்தில் ஆகாசத்தில் அந்த குணத்தை ஏற்றி காண்பது இல்லை. அப்படிங்கறது இப்ப நம்ம எங்க புரிஞ்சுக்கணும்? சிருஷ்டி கிரமத்துல போகணும். சிருஷ்டி கிரமத்துல ஃபர்ஸ்ட் எங்க இருந்து மாயாவிடமிருந்து ஃபர்ஸ்ட் தோன்றுனது எது? ஃபர்ஸ்ட் பூதம் ஆகாசம். அதை அவன் என்ன பண்றான்? ஈஸ்வரனிடத்தில் ஏற்றி வைத்து காண்கிறான். அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அந்த ஆகாசத்துக்கு என்ன குணம்? சப்தம். அப்போ நம்ம சிருஷ்டியில என்ன படிச்சோம்? முதல்ல தோன்றுனது ஆகாசம் அப்படின்னு எப்படி பார்த்தோம்? அந்த இடத்த ஞாபகம் ஈஸியா வந்து மாயால எல்லாமே அன்மானிஃபெஸ்டேஷன் ஃபார்ம்ல எல்லா குணங்களும் அங்க ஒடுங்கி இருக்குது. அந்த மாய தத்துவத்திலிருந்து ஃபர்ஸ்ட் வெளியில் வந்த மேனிஃபெஸ்ட் ஆன குணம் வந்து சப்தம். அப்பதான் அது என்ன ஆகுது? ஆகாசம் படைக்கப்படுகிறது. மாயாவுடைய டோட்டல் அன்மானிஃபெஸ்டேஷன்ல இருந்து ஒரே ஒரு குணம் வெளிப்படும் போது அது என்னவா வந்தது? சப்தம்ங்கிற குணம் வரும்போது அது ஆகாசம். அப்ப ரெண்டாவது எது வந்தது? ஆகாஷாத் வாயுன்னு படிச்சோம். அப்ப எப்படி பார்க்கணும்? அந்த மாயிடமிருந்து மேனிஃபெஸ்ட் ஆன சப்தத்திலோடு ஸ்பர்ஷம்ங்கிற குணம் ரெண்டாவது குணம் மாயிடமிருந்து வெளிப்படும் போது அது என்னவாச்சு? வாயு. அப்ப அதனால வாயுக்கு என்ன குணம் இருக்கு? சப்தமும் இருக்கு, ஸ்பர்ஷமும் இருக்கு. அந்த வாயுல இருந்து என்ன வந்தது? அக்னிகி. அப்ப என்னாச்சு? மாயா என்பது ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல, அந்த பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. அப்படி பிரம்மனை அந்த வாயிடமிருந்து எது எது குணங்கள் வெளியே வந்தது? சப்தம் அன்மானிஃபெஸ்டேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்ம் தோன்றா நிலையிலிருந்து தோன்றிய நிலையில் இப்ப யாரு வர்றா? சப்தம் ஸ்பர்ஷத்தோட மூணாவது குணம் ஆட் ஆகும் போது ரூபம். அந்த குணம் வரும்போதுதான் அது என்னவாகுது? அக்னிங்கிற பேர் பெறுகிறது. அப்ப அடுத்தது அந்த மாயவிடமிருந்து சப்தம் ஸ்பர்ஷம்ங்கிற குணம், ரூபங்கிற குணம், அப்புறம் ரசம்ங்கிற குணம் வெளிப்படும் போது மாயிடமிருந்து குணம் இருக்கு. அந்த நாலாவது குணம் வெளிப்படும் போது அது என்னவா நம்ம பாக்குறோம்? ஆப்பக நீர். 4 தத்துவங்களை கொண்டது நீர். அதுக்கப்புறம் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், அதுக்கப்புறம் கந்தம் வாசனைங்கிற குணம் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்போது எல்லாமே மாயில அன்மானிஃபெஸ்டேஷன் ஃபார்ம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மாயினுடைய பிரம்ம தத்துவம் பிளஸ் ஒரு குணமாக தெரிவது அந்த பிரம்மம் என்னவா தெரியுது? ஆகாசமாக தெரிகிறது. 2 குணம் வெளிப்படும் போது அந்த பிரம்ம தத்துவம், ஏன்னா அந்த பிரம்ம தத்துவத்துடன் கூடிய ஆகாசத்திலிருந்து வாயு வர முடியுமே தவிர ஆகாசங்கிறது ஜடம், அதுல இருந்து என்ன வர முடியாது? ஆகாஷாத் வாயுன்னு ஆகாசம் ஜடம், அதுல இருந்து எப்படிங்க வாயு வரும்? சோ பிரம்ம தத்துவ ஒரு ஆகாச சப்தம் என்கின்ற குணம் வெளிப்பட்ட பிரம்மத்திடமிருந்து, அதாவது ஈஸ்வரிடமிருந்து. ஏன்னா பிரம்ம தத்துவம் போது நம்ம குணம் சொல்லக்கூடாது. அப்ப மாயுடன் சேர்ந்த போது அவருக்கு பேர் என்ன? பிரம்மத்துக்கு பேர் என்ன? ஈஸ்வரக. அந்த சப்தத்துடன் கூடிய ஈஸ்வரிடமிருந்து சப்தம் வெளிப்பட்ட அதிலிருந்து வந்ததுதான் என்ன குணம் அடுத்து வெளிப்பட்டது? ஸ்பர்ஷம். அப்பதான் என்ன சொல்ல முடியும்? அந்த ஆகாசத்தோல் இருந்து வாயு, வாயுலிருந்து நீர், அக்னி, அப்புறம் நீர், அப்புறம் பிருத்திவி. இது எல்லாம் சேர்த்து அவர் என்ன சொல்றாரு? சப்த மாயா. ஃபர்ஸ்ட் யார் வெளியில வந்தது? மாயிடம் மேனிஃபெஸ்டேஷன் வந்தது யாரு? சப்த மாயா ஆவிருதம். ஏற்றி காண்பது இல்லை. அவன் பிரம்மனிடம் இதெல்லாம் என்ன பண்றது இல்ல. எப்ப என்ன பண்ணும்? இப்ப சிருஷ்டி முடிஞ்சுதா? இப்ப திருப்பி என்ன பண்ணணும்? திருப்பி ரிவர்ஸ்ல ப்ராசஸ் போகணும். இப்ப லயம் ஆகும் போது எப்படியா ஒடுங்கும்? ஃபர்ஸ்ட் 5 பூதங்கள் எது? 5 குணங்களை கொண்டது அது பிருத்திவி. அதுல அந்த கடைசி கந்தம் போய் அன்மானிஃபெஸ்டேஷன் போயிடுச்சுன்னா அது எங்க ஆயிரும்? பிருத்திவிங்கிறது என்ன ஆயிரும்? ஆப்பக. அப்புறம் அங்க இருக்கிற ரசம்ங்கிறது உள்ள ஒடுங்குச்சுன்னா பிகம்ஸ் அக்னி. அந்த ரூபம்ங்கிறது உள்ள ஒடுங்குச்சுன்னா இட் பிகம்ஸ் வாயு. ஸ்பர்ஷம்ங்கிறது உள்ள ஒடுங்கிருச்சுன்னா இட் பிகம்ஸ் ஆகாஷக. அந்த சப்தமும் உள்ள ஒடுங்கிருச்சுன்னா இட் பிகம்ஸ் அன்மானிஃபெஸ்டேஷன். மூல அவித்யா மாயா. அதுக்கு பேர் தான் மூல அவித்யா. அன்மானிஃபெஸ்டேஷன் ஃபார்ம் ஆஃப் மாயா பேர் தான் மூல அவித்யா. மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம உலகத்தை பார்ப்போம். சோ இந்த மாதிரி சப்தம் முதலிய மாயா ஆவருத்தம்
இந்த மாதிரி அவன் என்ன பண்றான்? அவன் யாரு? போன ஸ்லோகத்துல சொன்ன பாத்தீங்களா? அஞ்ஞானத்தின் காரணமாக அவன் ஆத்மா பிரம்ம தத்துவத்தில் இதை ஏற்றி வைத்து காண்கிறான். அடுத்தது எவன் இந்த அஞ்ஞானத்தினால தமசி ஏவ அத ஏற்றி வைக்கிறான். அஞ்ஞானத்தின் காரணமாக பிரம்ம தத்துவத்தில் இவற்றை ஏற்றி வைத்து அவன் காண்கிறான். என்ன ஆகாஷ்னு ஒண்ணு இருக்கு, வாயுன்னு ஒண்ணு இருக்கு, அக்னின்னு ஒண்ணு இருக்கு, 5 பூதங்கள். அந்த 5 பூதங்கள் வந்து சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல வந்தது, ஸ்தூலத்திலிருந்து இந்த சரீரம் வந்திருக்கு. சோ இந்த சரீரம் வேற, அடுத்த சரீரம் வேற, இங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா. இந்த மாதிரி அவன் புரிந்து கொள். பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். அது அழியும் போது இந்த ஏற்றி வைத்தல்ங்கிறது இல்லாமல் போகிறது. அவன் பிரம்மனை கைவல் அதை எப்படி அடுத்த வேர்டு பாருங்க, ஏக்கத்துவம், ஏக்கக மட்டுமே. அங்க அந்த ஏற்றி வச்சதெல்லாம் அவன் நெகேட் பண்ணதுக்கு அப்புறம் பாதித்தம், எதை ஏற்றி வச்சானோ அதெல்லாம் பாதித்தம் பண்ணினதுக்கு பிறகு என்ன நடக்குது? அங்க இருப்பது ஏக்கக, ஏக்கத்துவம், ஏக்க மட்டுமே. ஏக்க ஏவ அத கேவலம், அது மட்டுமே. கைவல்யஸ்ய பாவத்தை அவன் அடைகிறான். கேவலசிய பாவம் தான் என்னது? கைவல்யம். அதத்தான் ஏக்கத்துவம் ஏக்க ஏவ அனுபஷ்யதி. எப்படி பாக்குறான்? அது எப்படி அவனுக்கு அந்த அனுபஷ்யதி? அணுங்கிறது சாஸ்திரம். சாஸ்திர ஞானத்தின் மூலமாக பஷ்யதி மீன்ஸ் இங்கு பார்க்கிறான் அல்ல, அறிகிறான். பார்க்க முடியாது, இந்த பிரம்ம தத்துவத்தை பார்க்க முடியாது. அனுபஷ்யத்தினா சாஸ்திரத்துக்த ஞானேன, அணுமி சாஸ்திர யுக்த ஞானேன அவன் பஷ்யதி. பஷ்யதி மீன்ஸ் அறிகிறான். எதை அறிகிறான்? ஏக்கத்துவம். எதை ஏத்தி வச்சு பார்த்துட்டு இருந்தானோ அஜ்ஞானத்தின் காரணமாக அதையெல்லாம் ஒடுக்கி அது பிரம்மம் இருப்பது பிரம்மம் மட்டுமே. ஏக்கத்துவம் கைவல்ய பாவத்தை அவன் அடைகிறான். அப்படின்னா மோட்சத்தை அவன் அடைகிறான். இதுதான் அந்த சப்தம் மாயா ஆவிருதக. அது ஏற்றி காண்பது அவன் இல்லை. எப்ப? பின்னே தமசி, தமசி பின்னே, அஜ்ஞானம் அழிந்ததற்கு பிறகு. முதல்ல புஷ்கரே தமசா புஷ்கரே முதல்ல ஏற்றி வைக்கிறான். அப்புறம் அவன் என்ன பண்ணிடுறான்? பின்னே தமசி, அஜ்ஞானம் அழிந்தது. எப்படி அஜ்ஞானம் அழியும்? தமசி எத சாஸ்திரத்தை படித்து தெரிந்து கொண்டதன் மூலியமாக அந்த ஞானேன அனுபஷ்யதி. எதை? கைவல்யஸ்ய கேவலஸ்ய பாவத்தை அவன் அடைகிறான். அடுத்தது 16வது மந்திரம். அதே சப்தம். இந்த இடத்துல சப்தம்ங்கிறது ஓம்காரம். சப்தா சப்த அக்ஷரம் பரம் பிரம்ம தஸ்மின் க்ஷீணே ததக்ஷரம் எத் அக்ஷரம் தத் வித்வான் அக்ஷரம் தியாயேத் எதிச்சேச்சாந்தி மாத்மனக. சப்தம் அக்ஷரம். இந்த இடத்துல சப்தாட்சரம் இருக்கா? பிரிக்கும் போது சப்த அக்ஷரம், ஓம்கார விசாரம். சப்த அக்ஷரம். எப்படி அவன் பின்னே தமசி, எப்படி அவன் அந்த அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்டான்? அனுபஷ்யதி. எப்படி அவன் பார்த்தான்? சாஸ்திரத்தை விசாரம் பண்ணான். எப்படி விசாரம் பண்ணுனா? அதான் இது சப்த அக்ஷரம். ஓம்கார சப்தத்தை விசாரம் செய்து சப்த அக்ஷரம் பரம்பிரம்ம, அந்த உயரிய பிரம்மத்தை. அதாவது இப்ப நம்ம ஓம்கார விசாரத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஓம்காரம்ங்கிறது பிரம்மனுக்கு உண்டான ஒரு சொல். சகுண பிரம்மம். ஏன்னா பிரம்மம்ங்கிறது 2 விதமா நம்ம பாக்குறோம். ஒண்ணு சகுண பிரம்மம், இன்னொன்னு நிர்குண பிரம்மம். குணத்துடன் கூடிய பிரம்மம் அப்படிங்கிறது ஈஸ்வரன். அவருக்கு அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம்? ஈஸ்வரகா. நிர்குண பிரம்மம் 2. அப்ப அது பிரம்மம் ஈஸ்வரத்தை நம்ம என்ன சொல்றோம்? சகுண பிரம்மம்ங்கிறது ஈஸ்வரன். மாயுடன் சேர்ந்து வெளிப்பட்ட மாயை பரிணாம உபாதான காரணமாக உலகத்தை படைக்கும் போது அவருக்கு ஈஸ்வரன் பேர். அந்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரன் பேர். நிர்குண பிரம்மம். இங்க என்ன சொல்றாங்க? சகுண பிரம்ம அதையும் சொல்றாங்க, நிர்குண பிரம்ம. இப்ப நம்ம ஓம்காரத்தை எடுத்து வச்சு, நம்ம ஓம்காரங்கிறது பிரம்மனுக்கு உண்டான பேரு. அந்த ஓம்காரங்கிறது சரியான பேரு. நிர்குண பிரம்மத்தையும் சகுண பிரம்மத்தையும் குறிக்கிற ஒரு சொல்லு. எப்படி அது சகுண பிரம்மத்தையும் நிர்குணத்தையும் குறிக்குது? நீங்க ஓம்னு சொல்லும் போது ஆ அக்காரம் உக்காரம் அக்காரம் இந்த 3 சேர்ந்ததுதான் ஓம்ங்கிற சொல்லு. அந்த அக்காரம்ங்கிறது எதை குறிக்குது? மக்காரம்ங்கிறது எதை குறிக்குது? உக்காரம்ங்கிறது எதை குறிக்குது? அது சகுண பிரம்மத்தை குறிக்குது.
ஏன் அக்காரம் போது இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒடுக்கணும்னா எல்லா ரூபங்களும் எதுல ஒடுக்கம்? நாமத்தில் ஒடுக்கம். நீங்க நாமத்தை புடிச்சீங்கன்னா என்ன வந்துரும்? அதனுடைய ரூபம் வந்துரும். இல்லைங்களா? நாமம் வந்து ஆப்பிள் அப்படின்னா அதோட பொருள் அடங்கிரும். இவர் என்ன இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையுமே எதற்குள்ள அடுக்குறாரு? அக்காரம், ஏன்னா எல்லா சப்தத்திலையும் அக்கார, உக்கார, மக்காரத்துல சப்தத்தை முதல்ல ஒடுக்கிறது. எல்லா உலகத்தில் தோன்றுகின்ற அத்தனை சப்தங்களும் எதில் ஒடுக்கம்? ஓமில் ஒடுக்க. எல்லா சப்தம் அடங்குச்சுன்னா எல்லா பொருள்களும் ஆல்ரெடி உள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒடுங்கியாச்சுன்னு அர்த்தம். சப்தம் வந்ததுன்னா அதுக்குண்டான பொருள் வருதா இல்லையா? சோ சப்தம் இல்லாம எதுல ஒடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்? ஓம்ங்கிற சொல்லுக்குள்ள உலகத்தில் தோன்றுகின்ற அத்தனை சப்தம். எப்படி அத்தனை சப்தத்துக்கு ஒரு சொல் வரும்? அப்படின்னா, எந்த சப்தம் வெளியில வரணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் த வோக்கல். ஆ அப்படின்னு தான் அந்த சப்தம் ஆரம்பிக்குது. அப்புறம் மாடுலேஷன்ஸ். அத நாம சமஸ்கிருதம் பேசுறோம், இங்கிலீஷ் பேசுறோம், தமிழ் பேசுறோம்னா என்ன பண்றோம்? உள்ள இருந்து வர அந்த சப்தம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சயின்ஸ். என்னது வாய்ஸ். இந்த இருக்கிற அந்த வோக்கல் இந்த இதுல சப்தத்தை உண்டு பண்ணிக்கிற அந்த நோட் இதுல இருந்து சப்தம் என்ன அதிர்வலைகள் உருவாகிறது. அந்த அதிர்வலைகள் உருவான the source of the sound. vocal cord is the source of the sound. அந்த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட் வோக்கல் கார்ட அந்த அதிர்வு உண்டு பண்ணோம்னா தான் ஃபர்ஸ்ட் சப்தமே வெளியில வருது. அதுல நாம என்ன பண்றோம்? வோக்கல் கார்ட்ல இருந்து வெளியில வந்தோடனே வி ஆர் அட்ஜஸ்டிங் அவர் டங்க் அதெல்லாம் யூஸ் பண்றோம். டங்க் மேல வைக்கிறது, கீழே வைக்கிறது, மேலெண்ணம், கீழெண்ணம், லிப்ஸ் இதையெல்லாம் யூஸ் பண்ணி வி ஆர் டூயிங் மாடுலேஷன் இன் த சவுண்ட் விச் வாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வோக்கல் கார்ட். வோக்கல் கார்ட்ல இருந்து வெளியில வர சப்தத்தை நாம என்ன பண்றோம்? மாடுலேஷன் பண்றோம். அப்ப மாடுலேஷன் பண்ணும்போது ஆ, உ, இம், ஏ, ஐ இந்த மாதிரி மாடுலேஷன்ஸ் உங்களுக்கு வெவ்வேறு சவுண்ட்ல வெவ்வேறு எழுத்துக்கள் கேக்குது. அப்போ அதுல இருந்து வெளியில அப்ப இதுக்கு என்னது? அந்த மாடுலேஷன் பேரு உக்காரம். ஃபர்ஸ்ட் த்ரோட் வோக்கல் கார்டு ஓப்பன் ஆகி சப்தம் அந்த அதிர்வலைகள் சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் ஆ வந்துருச்சா? அப்புறம் அந்த மாடுலேஷன் ஊ லேபியல யூஸ் பண்ணி டங்க் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் அதை என்ன பண்றோம்? சப்தத்தை மாத்தி தான் எழுத்துக்களை கொடுக்குறோம். அப்புறம் எல்லா சப்த மாடுலேஷன்ஸ் கடைசியில எங்க சப்தங்கள்லாம் ஒடுங்குது? எந்த லாங்குவேஜ் மாடுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே இந்த மாடுலேஷனுக்குள்ள வர்றதுதான். எல்லா லாங்குவேஜ் எங்கதான் ஓப்பன் ஆகுது? ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும்? ஆ. எல்லா லாங்குவேஜ் எங்க முடிஞ்சாவுது? all shabdam in the universe start with A, end with M. All the modulation indicated by ukara. So இப்ப என்ன ஓம்னு சொன்னீங்கன்னா அக்காரா, உக்காரா, மக்காரா சேர்ந்ததுதான் ஓம். அந்த ஓம்ங்கிற ஒரு சொல் brings the சகுன பிரம்மம். ஏன்? எல்லா சப்தத்தையும் நீங்க ஓம்கார உள்ள ஒடுக்குதுங்க போது அந்த சப்தத்துக்கு உண்டான பொருளும் இப்ப ஆப்பிள் அப்படின்னா அதுக்குள்ள எது ஒடுங்கிருச்சு? பொருள். ஆரஞ்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பொருள் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு? அது ஒடுக்கிடுச்சு. சோ ஹோல் பிரபஞ்சத்தையும் சப்த நாமா அண்ட் ரூபா எல்லாத்தையும் அந்த ஓம்ங்கிற ஒரு சொல்லு உள்ள அடக்கிருச்சு. தட் இண்டிகேட்ஸ் சகுண பிரம்மம். A beautiful name for சகுண பிரம்மம் ஓம். இப்போ இந்த ஓம் முடிஞ்சு நம்ம என்ன பண்றோம்? இல்லது ஓம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஓம்காரம் சொல்லி அடுத்த ஓம்காரம் சொல்றதுக்கு முன்னால இன் பிட்வீன் நம்ம எங்கிருந்து அந்த ஆங்கிற சப்தம் எங்கிருந்து எழுந்தது? ஃபர்ஸ்ட் நீங்க ஓக்கல் கார்ட அசைச்சு ஆன்னு சொல்றதுக்கு முன்னால என்ன இருந்தது? அமைதி. அமைதியில இருந்துதான் எது எந்திரிக்குது? ஆங்கிற சப்தமே எந்திரிக்க முடியும். இப்ப 10 பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேச முடியுமாங்க? அந்த அந்த உங்களுடைய வாய்ஸ் வெளியில வரணும்னா என்ன இருக்கணும் அங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது அங்க புரியணும் அப்படின்னா அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் எதை குறிக்குது? நிர்குண பிரம்மம். சோ ஓம்ங்கிறதுல எழுவதற்கு முன்பு இருக்கிற அமைதி எதை குறிக்குது? நிர்குணம். அப்படியே ஒரு ஓம்காரம் சொல்லி அது என்ன ஓம்காரங்கிறது ஆ உ இம் சொல்லி முடிச்சா என்ன பண்ற? ஒரு அமைதி விட்டு தான் நம்ம எங்க அடுத்து என்ன ஆரம்பிக்கும்? ஆ. சோ இன் பிட்வீன் தட் கேப் தட் இண்டிகேட்ஸ் நிர்குண பிரம்மம். சோ பிரம்மங்கிறது சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் ரெண்டையும் சேர்ந்து
குறிக்கிற ஒரு பெயர். அதனாலதான் பிரம்மத்துக்கு என்னன்னு சொல்றோம்? ஓ. இப்ப இவங்க என்ன சொல்றாரு? இந்த கமிங் டு இந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருந்தா தான் இந்த ஸ்லோகம், மந்திரம் புரியும். இவர் என்ன சொல்றாரு? த சப்த அக்ஷரம் பரம் பிரம்ம. சப்தாட்சரம் பரம் பிரம்ம. புரிஞ்சு போயிரும் உங்களுக்கு. நான் மீனிங்கே குடுக்க தேவையில்ல. சப்த அக்ஷரம்னா ஓம்கார். சப்தாட்சரம்னா ஓம்காரம். பரம் பிரம்ம. சகுண பிரம்ம. இந்த இடத்துல பரம்பிரம்மங்கிறது என்னது? சகுண பிரம்ம. ஆச்சா? தஸ்மின் ஷீனே எத்து அக்ஷரம். அது சகுண பிரம்மம் ஷீனே. சப்தம் மறைந்ததற்கு பிறகு. ஓம்கார சாண்டிங்ல சப்தம் மறைந்ததற்கு பிறகு. தஸ்மின் ஷீனே. அந்த ஓம்கார சப்தம் க்ஷீணமானதற்கு பிறகு, மறைந்ததற்கு பிறகு எத்து அக்ஷரம். அதுவே நிர்குண பிரம். எவ்வளவு ஷார்ட்டா ஒரே ஒரு லைன்ல இறைவன் எவ்வளவு பெரிய லோடட் ப்ரொஃபவுண்ட் மீனிங் இதெல்லாம். சோ இது நிர்குணம், அது சகுணம். எது அக்ஷரம்? உயரிய பிரம். அந்த அமைதிங்கிறது நிர்குண பிரம். முடிஞ்சு போச்சு. அடுத்தது சப்த அக்ஷரம் பரபிரம்ம தஸ்மின் ஷீனே எத்து அக்ஷரம். சோ அதுவும் அக்ஷரம்னாங்க அழியாத பிரம். சப்த அக்ஷரம் பரம்பிரம. அடுத்தது தத்து வித்வா. வித்வான யாரு? ஞானி. வித்து அறிந்தவன். அக்ஷரம் அந்த அழியா பிரம்மத்தை அறிந்தவன். அக்ஷர பிரம்மத்தை அறிந்த வித்வான். அக்ஷரம் அந்த பிரம்மத்தை அறிந்தவன் எது? நிர்குண பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன். தத் வித்வான் அக்ஷரம் எத்து இச்சு. அவன் விரும்பினால் எத்து இச்ச அப்படின்னா எதை அவன் இச்சுன்னா ஆசைப்பட்டால். சாந்திம் ஆத்மனக. அவன் விரும்பினால் எதி மீன்ஸ் இந்த இடத்துல இஃப். அவன் இச்சேத்து அவன் ஆசைப்பட்டால் விரும்பினால் சாந்தி. அவன் என்ன பண்ணணும்? யா ஏத்து. என்ன வேர்டு அங்க இருக்கு? யா ஏத்து. அவன் அதை நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். அந்த அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணணும்? அந்த ஓம்காரத்தை அக்ஷரத்தை நிதித்தியாசனம் செய்யணும். இந்த இடத்துல ஞான அதாவது ஞேய பிரம்மம்னு அர்த்தம். ஓம்கார இந்த இடத்துல என்னது? ஞேய பிரம்மத்தை அவன் நிதித்தியாசனம் செய்யணும். ஏன்னா ஓம்காரங்கிறது தியானத்துக்கும் பயன்படுத்துவோம், ஞேயத்துக்கும் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். தியானத்துக்கும் போது ஒரு ஏகாக்கிர சித்தத்திற்காக அந்த ஓம்காரத்தை எதுக்கு யூஸ் பண்றோம்? தியானத்துக்காக ஒரு ஏகாக்கிர சித்தத்துக்காக நாம் சகுண பிரம்ம தியானம் பண்றோம். ஓம்காரம்ங்கிறது மெடிடேஷனுக்கும் பயன்படுது. அது எதுக்கு? ஒரு ஏகாக்கிர சித்தத்திற்காக நாம் அது ஓம்காரத்தை தியானத்துக்காக பயன்படுத்துறோம். ஞேய பிரம்மம் அப்படிங்கிறது ஓம்காரத்தின் மூலியமாக எப்படி பிரம்மத்தை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது you have to do விசாரம். ஓம்காரத்தை விசாரம் பண்ணி என்ன பண்றோம்? நம்ம ஞேய பிரம்மத்தை ஓம்கார விசாரத்தின் மூலியமாக பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்கிறான். யாரு? வித்வான். அவன் ஞானி. இப்போ நம்ம if mind is not yet qualified to receive ஞானம், அவன் என்ன பண்ணணும்? இப்ப நம்ம முதல்ல படிச்சிருக்கோம். இதெல்லாம் வேற உபநிஷத்துல என்ன படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அவன் சகுண பிரம்ம மெடிடேஷன் பண்ணிதான் நிர்குண பிரம்மத்துக்கு வர்றான். இப்ப நிர்குண பிரம்ம ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அவனால அங்க நிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? திருப்பி அவன் எங்க போகணும்? சகுண பிரம்ம தியானத்துக்கு போய் ஏகாக்கிர சித்தத்தையும் குவாலிபிகேஷனை வளர்த்தி கொண்டால் நிதித்தியாசனத்தை அவனால் செய்ய முடியும். நிதித்தியாசனம் கம்ப்ளீட் ஆகும்போது அவன் எதை அடைகிறான்? சாந்தி. விரும்பினார். If he is interested to get moksha, he is doing first தியான ஓம்காரா, அடுத்தது ஞேய ஓம்காரா. தியான ஓம்காரா சகுண பிரம்ம உபாசனை. அதன் மூலியமாக ஏகாக்கிரத்தை பெற்று அவன் எங்க வரா? ஞேய
ஓம்கார நேய பிரம்ம. அந்த பிரம்மனை ஓம்கார விசாரம் செய்து எதை அடைகிறான்? இஃப் இஸ் இன்ட்ரெஸ்டட் சாந்தி மோக்ஷத்தை அவன் அடைகிறான். இஃப் இஸ் இன்ட்ரெஸ்டட் இச்சை. இஃப் இஸ் ஒருவேளை இஃப் இஸ் இன்ட்ரெஸ்டட் he get மோக்ஷா. எந்த ஆனந்தத்தை அடைகிறான்? சாந்தி ஆத்ம சாந்தி. ஆத்மாவுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை அவன் அடைகிறான். ஒருவன் அழிவற்ற சாந்தியை அடைய வேண்டினால் அவன் அழிவற்ற ஆத்மாவை நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். அடுத்தது 17வது பாடல். இது ஈஸி, முதலே நேரத்துல படிச்சிருக்கோம். வித்யே வேதிதவ்யே து சப்த பிரம்ம பரம் ச யத் சப்த பிரம்மணி நிஷ்ணாதக பரம் பிரம்மாதி கச்சதி. வித்யே இரண்டு வித்யா. ஒண்ணு என்ன? பராவித்யா, அபராவித்யா. வித்யா வேதிதவ்யே என்ன சொல்லுவாரு குரு முண்டகோபனிஷத்துல? எனக்கு எதை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல ஆகுமோ அதை சொல்லுங்கன்னு கேட்க அவர் என்ன சொல்லுவாரு? ரெண்டு வித்தியை இருக்குது, ஒண்ணு பராவித்யா, ஒண்ணு அபராவித்யா. எது எதுங்க பராவித்யா? பிரம்ம மட்டும்தான் பராவித்யா. எது எது அபராவித்யா? 4 வேதங்கள் என்னதுதான் அபராவித்யா. ஜோசிஷம், சந்தஸ், இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கோ எல்லாமே என்னது அபராவித்யா. ஒருத்தர் ரெண்டையும் கத்துக்கணும் அப்படின்னா வேதம் எங்க வருது? அபராவித்யா. அந்த பிரம்ம மட்டும்தான் என்னது பராவித்யா. ஆனா அந்த பராவித்யாவை அறிந்து கொள்வதற்கு எது பயன்படுகிறது? அபராவித்யாவான வேதம். அந்த கான்செப்ட் இங்க சொல்றாரு. பராவித்யான பிரம்மனை பற்றிய ஞானம் மட்டும்தான் பராவித்யா. அப்புறம் வேதமெல்லாம் அபராவித்யா எதுக்குன்னா அதை யூஸ் பண்ணித்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பராவித்யாவை வித்யா ஞானத்தை நாம் பெறுகிறோம். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஸ்வே வித்யே வேதிதவ்யே. 2 வித்தைகள் அறியப்பட வேண்டும். தவ்ய பிரத்யை போடுறாரு. யூ ஷுட். அறியப்பட வேண்டியது 2 வித்யா. வித்யா மீன்ஸ் இந்த இடத்துல அறிவு ஞானம்னு எடுத்துக்கணும். 2 ஞானம் பெற வேண்டி இருக்குது. ஒன்னு என்னது? சப்த பிரம்ம பரஞ்ச எத்து. உண்மையில் தூ இண்டீடு சப்த பிரம்ம பரம் 2 அறியணும். நாம என்ன சொன்னாங்க? பராவித்யா அபராவித்யான்னு சொன்னாரா? இங்க சப்த பிரம்மம்ங்கிறது எது? சகுண பிரம்ம அபராவித்யா. இன்னொன்னு என்ன? பரம்ச. 2 வேர்டு போடுறாரு. நம்ம அங்க பராவித்யா அபராவித்யாங்கிற வேர்டு சாஸ்திரம் யூஸ் பண்ணுச்சு. இங்க அதுக்கு பதிலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? சப்த பிரம்ம. ஏன்னா போன ஸ்லோகத்துல சப்தம்ங்கிறத வச்சுதானே கொண்டு போ. சப்த பிரம்மங்க எதுக்கு குறிக்குது? சகுண பிரம்மம் அபராவித்யா. அதுதான் ஓம்கார விசாரம். பரம்ங்கிறது பிரம்மம். இப்போ சப்த பிரம்மம்ங்கிறது எது? அபராவித்யா. பரம்ங்கிறது பராவித்யா. சோ 2 வித்யா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு அபராவித்யாங்கிற பதில என்ன வேர்டு பண்ணுது? சப்தம் பிரம்ம. சப்தம் பிரம்மன்னு என்னது? ஓம்கார சகுண பிரம்ம. அதுவும் தெரிஞ்சுக்கணும். பரம் நிர்குண பிரம்ம அப்படியும் புரிஞ்சுக்கலாம். சகுண பிரம்ம வித்யாவையும் தெரிஞ்சுக்கணும். நிர்குணம். ஏன்னா சகுண பிரம்மத்துல எது வருது? வேதம். அதை கத்துக்கிட்டு தான் எங்க போக முடியும்? பரம் எச்சா எத்து. அழகான லைன் 2வது. சப்த பிரம்மணி நிஷ்ணாதக. நீ சகுண பிரம்மத்தில் நிஷ்ணாதக. இஃப் யூ ஆர் எக்ஸ்பர்ட் ஆயிட்டின்னு வச்சுக்கோ. நிஷ்ணாதகனா இஃப் யூ ஆர் எக்ஸ்பர்ட், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. சம்சய ரகித ஞானம் எதுல? வேதத்தில். வேதம் என்கின்ற சப்த பிரம்மன் என்னது? வேதம். சகுண பிரம்ம வேதம். அபராவித்யா அதுல வேதத்தில் நீ கம்ப்ளீட் நிஷ்ணாதக. இஃப் யூ சம்சய ரகித ஞானம் தான் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். இஃப் யூ எக்ஸ்பர்ட் ஆகுறது என்ன அர்த்தம்? சம்சய ரகித ஞானத்துல நின்னா பரம்பிரம்மா அதிகச்சதி. பரபிரம்ம அதிகச்சதி. நீ மேலான பிரம்மனை அடைகிறார். கீழான பிரம்மம்னா என்னங்க? சகுண பிரம்மத்துக்கு கீழான பிரம்மம்பாங்க. மேலான பிரம்மங்கிறது நிர்குண பிரம்மம். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இதுல மேல் கீழுங்கிறது ஒரு டிஃபரன்ஷியேட்டுக்கான தவிர இதெல்லாம் கீழானதுன்னு சொல்ல. இப்ப வேதம் எல்லாம் கீழானது என்ன? அப்புறம் பிரம்மம்னா அப்படி கிடையாது.
இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், அவ்வளவுதான். சொல்றா சப்த பிரம்மணி நிஷ்ணாதக. சப்த பிரம்மனில் நிஷ்ணாதக. சகுண பிரம்மத்தில் வேதத்தில் நிஷ்ணாதக. எக்ஸ்பர்ட் ஆகிட்ட. சம்சய ரகித ஞானம்னா நிதித்தியாசனத்தை கம்ப்ளீட் பண்றது என்னது? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். எக்ஸ்பர்ட் அது புடிச்சிட்டீனா பரம்பிரம் அதிகச்சக்தி. நீ மேலான பிரம்மனை அடைகிறாய் வருது, அறிகிறாய். அப்ப பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. நீ பிரம்மனாகவே எப்ப நீ பிரம்மனை அறிகிறாயோ அப்படி பிரம்மனாகவே இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி இது ஞானேன ஜீவன் முக்தி எங்க சொல்ற. He got liberated from the samsara chakra. அதத்தான் இங்க சொல்றாரு. பதினெட்டாவது பாடல். கிரந்தம் அபியஸ்ய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பரக பலாலமிவ தானியார்த்தி தியஜேத் கிரந்தமசேஷதக. இது கொஞ்சம் ஒரு சூக்ஷ்மமான மந்திரம். கிரந்தம் அபியஸ்ய. கிரந்தம் மீன் சாஸ்திர கிரந்தங்கள். ஏன்னா கிரந்தம்ங்கிறது ஏன் சாஸ்திரத்துக்கு இன்னொரு பாடு கிரந்தம் போடுறாரு. முதல்ல வந்து கிரந்தம் என்பது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதி, ஸ்மிருதி, கிரந்தம். அந்த வேர்டு புரிஞ்சுக்கணும். ஸ்ருதிங்கிறது வேதனோட இறைவனோட வாக்கு. அது நம்மளால புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருப்பதற்காக உருவானதா ஸ்மிருதி. அப்ப ஸ்ருதியில என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் எங்க இருக்கணும்? ஸ்மிருதியில இருக்கணும். கொஞ்சம் லிக்விடைஸ் ஃபார்ம். அதுவும் புரியல பகவத்கீதையில என்னது? ஸ்மிருதி. அதுவும் புரிஞ்சுக்க முடியறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் என்ன கொடுக்குறாங்க? கிரந்தம்னு பார்த்திருக்கோம். கிரந்தங்கிறது இப்ப மாயா பஞ்சகம், இது ஒரு கிரந்தம். அபரோக்ஷ அனுபூதி ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல பிகினர்ஸ்க்குன்னு, ஜூனியர்ஸ், ஜீனியர்ஸ்க்குன்னு வரிசையா கிரந்தங்கள் நிறைய இருக்கு. இப்ப தத்துவ போதம் ஒரு கிரந்தம், ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய ஒரு கிரந்தம். இந்த மாதிரி கிரந்தங்கள். இவர் என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் வந்ததுதான் அதுவும் புரிஞ்சுக்க முடியலைங்கன்னா தான் என்ன வரும்? இதிகாசம், புராணம். இதெல்லாம் வந்து அதுவும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதிகாச புராணத்துக்கு எதுதான் அங்க இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஸ்ருதியில் உள்ளதுதான் ஸ்மிருதியில் இருக்கணும். ஸ்மிருதியில் உள்ளதுதான் கிரந்தத்துல இருக்கணும். கிரந்தத்துல இருக்கிறதா எங்க வரணும்? ஸ்ருதியில் இருக்கிறதா இதிகாசம், புராணம். அதுதான் இங்க நான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இவர் என்ன சொல்றாரு? அதனால கிரந்தம்ங்கிற வேர்டு போடுறாரு. கிரந்தம் அபியஸ்ய. Have you all after completing the study of Grantha, சாஸ்திரங்களை படித்ததற்கு பிறகு. அபியஸ்ய அபியாசம் பண்ணதுக்கு பிறகு, விசாரம் செய்து முடித்ததற்கு பிறகு. சப்போஸ் அவன் மேதாவி, கற்றறிந்த மாணவன் அந்த ஞானத்தை பெற்று விடுகிறார். மேதாவின்னு என்ன? அந்த ஞானத்தை பெற்றவன். என்ன அடுத்தது? ஞான விஞ்ஞான தத்பரக. இது பரோட்ச ஞானத்தை முதல்ல பெறுகிறோம். அப்புறம் தான் என்ன வரும்? அபரோக்ஷ ஞானம். அப்போ படிக்கும் போது அவனுக்கு ப்ரொசீஜர் எப்படி போகும்? பிரம்மம் இருக்கிறது, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாங்க. அது வந்து பரோட்ச ஞானம். அது என்னவா மாறணும்? நான் பிரம்மமாக இருக்கிறேன். முதல்ல பிரம்மம்னு என்னன்னே தெரியாது வகுப்பு வரக்குனால. வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியும். அது இருக்குதுன்னு புரிஞ்சுக்க தெரியும். அப்புறம் கடைசி என்னது? அது வந்து பரோட்ச ஞானம். அது அபரோக்ஷ ஞானமாக மாறினா நேரடி ஞானமா மாறணும். அபரோக்ஷ ஞானங்கிறது நேரடி ஞானம். அப்படி அதுக்கு பேரு விஞ்ஞானம். ஞானம்னா பரோட்ச ஞானம், விஞ்ஞானம்னா அபரோக்ஷ ஞானம். இவர் என்ன சொல்றாரு? ஞான விஞ்ஞான தத்பரக. மேலான அந்த அபரோக்ஷ ஞானத்தை அடைய விரும்புபவன். மேலான விஞ்ஞான பரக, பரமான மேலான விஞ்ஞான நேரடி ஞானத்தை, அபரோக்ஷ ஞானத்தை பெற விரும்புபவன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். பலாலம் அப்படின்னா அந்த உமி. இவ பலாலம் இவ. இப்ப நெல் இருக்கு, நம்ம சாப்பாடுக்கு அதை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த உமி என்ன பண்ணிடுறோம்? கழட்டி விட்டுறோம். கழட்டி விட்டுட்டு அரிசி மட்டும் எடுத்து போட்டு நம்ம சமையல் செஞ்சு சாப்பிடுறோம்.
அது என்ன பண்றோம் உமிய அதுதான் என்ன பண்ணுச்சு பாதுகாப்பாக இருந்த அந்த உமிய என்ன பண்ணி விட்டுறோம் தள்ளி விட்டுட்டு உமியை விலக்குவதை போல் என்ன பண்ணணுமாமா அரிசி யாரு தான் யார்த்தி தானியம்னா அரிசி அரிசியை பெற விரும்புபவன் அரிசியை பெற விரும்புபவன் எப்படி உமிய கழட்டி விட்டு ஆகணுமோ அதுபோல தியஜேத்து ஒதுக்க வேண்டும் எதை யார் எதை ஒதுக்கணும் அதுங்கறத சொல்றேன் ஒதுக்க வேண்டும் எது கிரந்தம் அசேஷத்தக சாஸ்திரங்களை வித்தவுட் லெஃப்ட் ஓவர் சேஷம்னா லெஃப்ட் ஓவர் அசேஷம் வித்தவுட் எனி லெஃப்ட் ஓவர் மீச்சம் மீதி இல்லாமல் அவன் ஒதுக்க வேண்டும் என்ன கான்ட்ரடிக்டா இருக்குதே சாஸ்திரத்தை ஒதுக்க வேண்டும் சொல்லுது எப்போ ஞானத்தை பெற்றதற்கு பிறகு ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் ஞானத்தை மேதாவிதான் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு நேரடி ஞானம் விஞ்ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அவனுக்கு சாஸ்திரம் பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ இழந்துருதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் அவனுக்கு சாஸ்திரம் என்ன ஞானத்தை பெறுகிற வரைக்கும் அந்த சாஸ்திரம் கிரந்தம் ஸ்ருதி ஸ்மிருதி கிரந்தம் புராண் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க சாஸ்திரம்ங்கிற வேர்டு தான் கிரந்தம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றான் இப்போ ஒருத்தன் படிக்க வர்றான் நீங்க எதை யூஸ் பண்றீங்க இப்போ ஒன்ன பாக்கணும்னா எதை யூஸ் பண்றோம் கண்ணை யூஸ் பண்றோம் நாம அந்த பிரமாணத்தை யூஸ் பண்ணி என்னன்னு பாக்குறோம் சப்தம் வேணும்னா காதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அதை போல இப்ப வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வேத யூஸ் பண்ற பிரமாணம் சப்த பிரமாணம் வேத பிரமாணத்தை தான் யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணி நம்ம எங்க இருந்து எங்க வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் பரோட்ச ஞானத்திலிருந்து அப்ரோக்ஷ ஞானத்துக்கு வந்தாச்சு அவன் மேதாவி ஆயிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் சம்சய ரகித ஞானம் ஞான நிஷ்டைக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் ஞான நிஷ்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனிடம் சாஸ்திரம் பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ இழந்து விடுகிறது அவன் தூக்கி போட்டு சாஸ்திரம் தூக்கி போட்டு ஓடுறான்னு அர்த்தம் இல்ல அவனிடம் சாஸ்திரம் என்ன ஆயிருது பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ இழந்து விடுகிறது அவன் விட்டு விடுகிறான் எதை சாஸ்திரம்ங்கிற ஸ்டேட்டஸ கிரந்தத்துக்கு கொடுக்கறது அவனிடம் அது விட்டு விடுகிறான் அதுக்கப்புறம் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சாஸ்திரத்தை கையில புக்ல வச்சு நடத்துறதுனாலதான் குரு பரம்பரையே வருது இல்லைங்களா சோத்திரியம் பிரம்மனிஷ்ட குரு கையில மறுபடி புக்கை எடுத்து சாஸ்திரத்தை வச்சு நடத்தினாத்தான் குரு பரம்பரையே வரப்போகுது அவங்கவுங்க ஞானத்தை பெற்றோன்னு சாஸ்திரத்தை தூக்கி போட்டாங்கன்னா அப்புறம் எங்க சிஷ்யன் உருவாகிறது எப்படி குரு உருவாகுவது அப்படி அர்த்தம் அல்ல பிரமாணங்கிற ஸ்டேட்டஸை இழந்துருக்கு அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சுவாமிஜி அடிக்கடி சொல்றது இப்ப வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அதனோட டைம் வரைக்கும் தான் அது உள்ள இருக்கணும் 10 மாசம் அதுக்கு மீண்டு உள்ள இருந்ததுன்னா தாய்க்கும் கஷ்டம் ரிஸ்க் ஃபார் போத் பேபி அண்ட் மதர் அதுக்கு மேல இருக்கிற தாயை விரும்ப மாட்டான் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறோம் இது ஏன்னா இது ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்டான பார்ட் நல்லா சிந்திச்சு புரிஞ்சுக்கும் இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸை விடுறதுக்கு தான் அது அடுத்த அந்த ஒரு கிளாஸ்ல படிக்குதுன்னா அந்த கிளாஸை தாண்டி போறதுக்கு தான் அங்க உட்கார்ந்துருக்குது 4th படிக்குது அந்த 4th விட்டு போறதுக்கு தான் 4th உட்கார்ந்துருக்குது 4th 4th படிக்கிறது இல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாரு லைஃபே அவ்வளவுதான் அப்புறம் ஸ்கூலை விட்டுட்டு காலேஜுக்கு போறதுக்கு தான் இப்ப ஸ்கூல்ல இருக்குது எல்லாமே லைஃபே இப்படித்தான் ஓடிட்டு இருக்குது ஸ்கூலுக்காக யாரும் ஸ்கூலுக்கு போறது இல்ல எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல்லயே இருந்துக்கணும்னா எந்த அம்மாவா அப்புறம் அம்மா அப்பா கதறி கண்ணீர் விடுவாங்க என்ன 20 வயசு ஆயா ஸ்கூல்லே உட்காந்துருந்தா எந்த பேரண்ட் அப்படியே தாட்டா சொல்லி சாப்பாடு கொடுத்து கட்டி கொடுத்து அமிச்சால ஸ்கூலுக்கு அந்த அம்மாவே ஸ்கூல்லே உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கஷ்டம்னு சொல்ல வர தட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் அப்போ ஸ்கூலுக்குள்ள ஒருத்தர் போறாங்க அப்படின்னா படிக்கிறாங்க அப்படின்னா அதை விடுறதுக்கு தான் இப்ப அந்த வயிற்றுல அந்த கரு உருவாச்சு அப்படின்னா அந்த வயிற்றை விட்டு வெளியில வர்றக்காதான் அது உள்ள இருக்கு ஸ்கூலுக்கு போறது அப்படின்னா ஸ்கூல் விட்டு வெளியில வர்றதுக்கு தான் அது ஸ்கூலுக்குள்ள போயிருக்கு அதேதான் காலேஜ் ஏன்னா நான் 30 வயசு வரைக்கும் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன் சோ காலேஜுக்குள்ள போறோம் அப்படின்னா
அந்த காலேஜ் விடுறதுக்காக தான் காலேஜுக்குள்ளே அவன் போறான். சோ அதை போல சாஸ்திரத்துக்குள்ள போறோம் அப்படின்னா சாஸ்திரத்தை விடுறக்கு வெரி சூக்ஷ்ம பாயிண்ட். அதுக்கு இத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்னங்க சாஸ்திரத்தை விட சொல்றீங்க? பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் விடுன்னு சொல்றோம். சாஸ்திரத்தை விட்டுனா நானும் சொல்றேன். இவங்க எல்லாம் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் குருலாம் புக்கெல்லாம் மூடி வச்சுட்டாங்கன்னா, எனக்கு சாஸ்திரம் வேண்டாண்ணா. எப்படி குரு பரம்பரை வரும்? எப்படி நாம படிக்கிறது? சோ அந்த சாஸ்திரமே அழிஞ்சு போயிரும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இடமெல்லாம். எதுவுமே வாழ்க்கையில ஒன்ன விடுறதுக்காகத்தான் அதுக்குள்ளேயே போறோம். அதை போலதான் சாஸ்திரம். சாஸ்திரத்துக்குள்ள போயிருக்கோம். நடுவுல இப்ப இருக்கிறோம் சாஸ்திரத்துக்குள்ள இருக்கிறன்னா சாஸ்திரத்துக்காக அல்ல. அந்த சாஸ்திரத்தை விடுவதுன்னா என்ன? சாஸ்திரத்தை விடுவதுன்னா இப்ப காலேஜ் ஸ்கூல விடுறதுன்னு என்ன? காலேஜுக்குள்ள போறக்கு குவாலிபிகேஷன் பெறக்காகத்தான் அவன் ஸ்கூல்ல இருக்கிறான். அந்த குவாலிபிகேஷனை பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறான்? ஸ்கூல விட்டுறானா? அதை போல சாஸ்திரத்துக்குள்ள வந்தது சாஸ்திரத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அல்ல. அதன் மூலியமாக பெறக்கூடியதை பெறுவதற்காகத்தான் நம்ம சாஸ்திரத்துல உட்கார்ந்துருக்கோம். அதை பெற்றதற்கு பிறகு நான் படிச்சுட்டேதான் இருப்பேன். நான் படிச்சுட்டேதான் இருப்பேன். அப்போ பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ விடுறதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் எதுக்கு சாஸ்திரங்க பிரமாணத்தை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? சாஸ்திரம்ங்கிற பிரமாணத்தை விடுவதற்காகத்தான் சாஸ்திரத்தை பிரமாணமா எடுக்கிறோம். ஸ்கூல்ல இருந்து வெளியில் வர்றதுக்குதான் எங்க போறோம்? ஸ்கூலுக்குள்ள போறோம். சாஸ்திரத்தை பிரமாணமா ஏன் எடுக்கிறோம்? அந்த சாஸ்திரம் பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ விடணுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரங்கிற பிரமாணத்தை நம்ம கையில எடுக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப சாஸ்திரத்தை தூக்கி போடுறது அல்ல. பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ விட்டுருச்சுனாதான் காலேஜ்ல போய் உட்கார முடியும் அந்த பையன். அப்ப எங்க போய் உட்கார்றான்ப்பா? சாஸ்திரத்தை கையில எடுத்து எங்க போய் உட்கார விரும்புகிறான்? மோட்சம். அந்த மோட்சத்தை பெறுவதற்காகத்தான் இவனை எடுத்திருக்கிறான். அதை விட்டானா தான் மோட்சம். எது? சாஸ்திர பிரமாணங்கிற ஸ்டேட்டஸை இழந்தால்தான் அவனுக்கு என்ன இருக்கும் அங்க? மோட்சம். அதத்தான் எவ்வளவு சூக்ஷமா அவன் என்ன பண்றான்? சாஸ்திரத்தை விடுறான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. பட் வி நீட் a lot of விசாரம். இது இது தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், நான் எத்தனை நாளைக்கு படிக்கணும்? இந்த கோர்ஸ் எத்தனை நாளைக்குங்க? எத்தனை வருஷத்துக்கு கோர்ஸ்? எப்படிங்க சொல்ல முடியும் நம்மளால? இத்தனை வருஷத்துக்கு கோர்ஸ் என்னங்க இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? படிச்சு முடிச்சு இன்னும் அதுலயும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க. எப்பதான் அதுல இருந்து ரிலீஃப் ஆவீங்க? கேள்விகள் வரும் நம்மகிட்டயே. எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? எதுக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியாது, விட்டுரு, ஆள விடு. இதெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மா பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த வகுப்புக்கு வெளியில வந்துடணும். விளக்கமெல்லாம் கொடுக்க முயற்சிக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளவு திங்க் பண்ணவங்களுக்கே இப்ப இன்னைக்கு என்ன புரியுது? ஓ, எதுக்கு சாஸ்திரத்துக்குள்ள வந்திருக்கேன்? அது பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ விடுறதுக்காகத்தான் நான் சாஸ்திரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கேனே தவிர அதை கட்டி காத்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அது பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ்லயே நான் எது வரைக்கும்? ஆயுசு வரைக்கும். அதே மாதிரிதான் ஒரு குருவுக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு குரு கிட்ட நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த குருத்துவ அந்த அந்த சிஷ்யத்துவத்தை விடுறதுக்காகத்தான் நீங்க குருக்கிட்டே வந்திருக்கீங்க. எப்ப சாகிற வரைக்கும் நான் குரு, என் குரு ஆரோக்கியமா இருக்கணும், சாகன ஆசை. குரு செத்தா நான் சாகிற வரைக்கும் குரு இருக்கணும். இதெல்லாம் ஒரு அறியாமையோட வெளிப்பாடு. இப்ப நீங்க குரு எப்படி ஸ்கூலுக்குள்ள போறீங்களோ அந்த மாதிரி இப்ப வேதாந்த வகுப்புகளுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த வேதாந்த வகுப்புகளை விடுவதற்காகத்தான் வேதாந்த வகுப்புக்குள்ளேயே வந்திருக்கிறோம். நல்ல யோசனை பாரு. வேதாந்த வகுப்புல விடுறதுன்னு என்ன அர்த்தம்? வேதாந்த எதுக்காக படிக்கிறோம்? மோட்சம். அதை அடைஞ்சிட்டா விட்டு. புரிஞ்சுங்களா? சோ எதுவுமே டெம்பரரி. ஸ்கூல் டெம்பரரி, ஊம்பு டெம்பரரி, சாஸ்திரம் டெம்பரரி, எல்லாமே டெம்பரரி. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அந்த குழந்தை என்ன நினைக்குதான்? ஐயோ, இங்க உள்ள அம்மா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உள்ள வந்துருது, கஷ்டப்பட தேவையில்லை, நம்மள ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, படிக்க தேவையில்லை, நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம்னு நினைச்சா ஹைலி ரிஸ்க் ஃபார் போத். அதே மாதிரிதான் ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் போனா அப்புறம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம காலேஜ்ல இருந்துக்கலாம், இப்ப போல ஆயுஸ்க்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் அட்வைசபிள்? இட் இஸ் நாட் குட். இட் இஸ் நாட் த ப்ராசஸ். டெப்த்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இவர் என்ன சொல்றாரு இப்ப புரியுதுங்களா? சாஸ்திரம் அவன் விட்டு வரானா என்ன இப்படி புரிஞ்சுக்கணும். சோ கிரந்தம் அபியஸ்ய மேதாவி. யாரு? மேதாவி தான் பேசுறாரு. மேதாவி ஞான விஞ்ஞான தத்பரக.
ஞான அபரோக்ஷ பரோக்ஷ ஞானத்தை அபரோக்ஷ ஞானத்தை பெற்றதற்கு பிறகு பரக மேலான எதை மாதிரி விடுறான் அவன்? எப்படி நெல் அரிசி வேணுங்கிறவ எப்படி உமிய விடுறானோ, கழட்டி விடுறானோ, அப்பதான் சாப்பிட முடியும். அதை போல அவன் அதை விடுகிறான்னா அவனிடம் சாஸ்திரம் பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் இழக்குதே தவிர அவர் மேதாவி சாஸ்திரத்தை உயிர் தூக்கி போட மாட்டாரு. அவர் எப்படி தூக்கி போடுவாரு? அதெல்லாம் அது எங்கேயுமே நடக்காது. அது சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு, படிக்கிறதே இல்லாம அந்த சுவாமிஜி அப்படிம்பாரு. சன்னியாசிங்கிறவங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணும். ஒன்னா படிக்கணும் இல்லை. ஆனா படிக்கணும்னா சொல்லி கொடுக்குறவங்க தான் படிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, அதுதான் சீக்கிரட். நீங்க தானா படிக்கிறதுங்கிறத விட சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா படிச்சுக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். ஒரு கிரந்தம் எடுக்கணும், சொல்லி கொடுக்கணும், படிச்சாகும். சொல்லி கொடுக்கறனா உங்களுக்கு முன்னாடி நாங்க படிச்சிடணும். படிச்சா தானே சொல்லி தர முடியும். சோ அந்த படிப்புங்கிறது நம்மளோட டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஒண்ணுமே நான் பண்ணல, சும்மா இருக்கக்கூடாது சன்னியாசி அப்படிம்பார். ஏன்னா இப்ப அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஞானி என்ன வேணா பண்ணலாம். அது மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. அவரு கம்ப்ளீட்டா பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ விட்டு அவர் போயிரும். சாஸ்திரம் அவர் விட்டு போயிரும், கொடுத்துட்டு போயிரும். ஆனா அவரு விட மாட்டாரு. நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, ஏன்னா சாஸ்திரம் சொல்லப்பட்ட பழக்கமெல்லாம் விட்டுட்டு போயிருவாரு என்ன? புரியுதுங்களா? சரியா புரிஞ்சுக்கணும். அடுத்தது நாம நினைக்கிறோம் அமிர்த பிந்து இந்த கருத்தை சொல்றது வேற எங்கேயுமே இல்ல. இது அமிர்த பிந்து தானே, சின்ன உபனிஷத்து தானே. ஆனா ஒன்னொன்லயும் ஒரு உபனிஷத்துலயும் ஒரு இடம் அப்படி சூப்பரா ஒரு இடம் இருக்கும். அது இந்த அமிர்த பிந்திலேயே ஒரு அழகான இடம் இந்த இடம். அடுத்தது அடுத்து படிக்கலாம். மீனிங் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 19வது பாடல். ஆக்சுவலா இன்னைக்கு முடிச்சலாம்னு நினைச்சேன். ஓகே. கவாமனேக வர்ணானாம் க்ஷீரஸ்யாப்யேக வர்ணதா க்ஷீரவத் பஷ்யதே ஞானம் லிங்கினஸ்து கவாம் யதா. கவாம் மீனிங் மட்டும் கொடுக்குற விளக்கம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவாம்னா பசு, ப்ளூரல். கவா கவான பசுக்கள் எழுது. அனேன வர்ணானம் என்னென்ன கலர்ல இருக்கு? அனேன வர்ணானம் பல நிறங்களில் இருக்குது. ஆனா பால் என்ன கலர் தான் வரும்? ஒரே கலர் தான் வரும். அதத்தான் சொல்றேன். க்ஷீரஸ்ய நீ கருப்பு கலர் மாடு வாங்கு, காராம் பசு அபிஷேகத்துக்கு சிறந்தது, வெள்ளை கலர் பசு வாங்கு, எதை வாங்கு. க்ஷீரஸ்ய பாலை பொறுத்தவரை ஏக்க வர்ணா வர்ணதா அநேக வர்ணானாம் அப்பி பசுக்கள் அப்பி அங்க போட்டுக்கணும். அநேக வர்ணானாம் அப்பி பசுக்கள் பல நிறங்களில் இருந்தாலும் க்ஷீரஸ்ய பால் ஒரே நிறம்தான். ஏக்க வர்ணதா ஒயிட். ஒயிட் நான் கொடுக்கல, பாலுங்கிறது ஏக்க வர்ணதா. அதை போல க்ஷீரவத்து பஷ்யத்தே பாலை போல பார்க்கப்படுகிறது. எது இந்த உதாரணம் எதுக்குங்கிறது? க்ஷீரவத்துனா பாலை போல் பார்க்கப்படுகிறது. பஷ்யத்தே எதை பாலை போல பாக்குறோம்? க்ஷீரவத்து பஷ்யத்தே ஞானம், அறிவு ஒண்ணுதான். பால் எப்படி ஒரே கலரோ ஞானங்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் அது ஒண்ணுதான். அறிவு லிங்கினக பல பல லிங்கினகன சாஸ்திரங்கள் பல பிரிவுகளை கொண்டது. எதை போல? நு கவாமியதா பசுக்களை போல் சாஸ்திரங்கள் பல, உபனிஷத்துக்கள் பல, கோடான கோடி உபனிஷத்துக்கள் 10,000க்கு மேல இருந்துங்கிறாங்க, 1000 இருந்துங்கிறாங்க. இப்ப 100 தான் கையில் இருக்குது. எல்லாம் நாலந்தா பல்கலைக்கழகத்துல எரிஞ்சு போச்சுங்கிறாங்க. எரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. ஓலைச்சுவடிகளாக இருக்கும்போது எரிச்சுச்சானுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எத்தனை ஆனா உள்ள எத்தனை உபனிஷத்துக்கள் இங்க என்ன முக்கியமான கருத்து வருது? எந்த உபனிஷத்து நீ படிச்சாலும் அதுல சொல்லக்கூடிய கருத்து ஒண்ணு. பாலை போல, வெண்மையை போல. ஒண்ணு எப்படி இருக்குது?
ஒரு 20 மந்திரங்கள் உபனிஷத் முடிஞ்சது. கட்டவ எடுத்து பாருங்க, வருஷாவும் முடிக்கிறக்கு. இல்லைங்களா? பிருகதாரண்ய விடுங்க, 2 வருஷம் முடிக்கிறக்கு. டிஃபரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் சொல்ற விதம். டிஃபரெண்ட் ஃபிளவர்ஸ் இருக்கு. ஒண்ணு எடுத்தோனே எடுத்தோனே ஞானம், அதுக்கப்புறம் சாதனம். ஒரு உபனிஷத்து சாதனம், அப்புறம் ஞானம், அப்புறம் ஞான நிஷ்டை, அப்புறம் நடுவுல சாதனம், ஞான நிஷ்டை. என்ன ஆகுது அப்படியே காட்டு மலர்களைப் போல அப்படியே அங்கங்க மாறி மாறி எத்தனை விதமான ஃபிளவர்ஸ் இன் உபனிஷத்து நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா 2, 3 உபனிஷத்துலயே நீங்க இவ்வளவு ஃபிளவர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, நீங்க 108 உபனிஷத்தையும் போய் பாருங்க. எத்தனை ஃபிளவர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் ஞானம் பால் ஒண்ணுதான். ஞானம் ஒண்ணுதான். ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் அழகு இருக்கு பாருங்க. அது ஒரு ஒரு உபனிஷத்துலயும் ஒரு அழகு. ஒரே மாரி அங்க சொல்லி வச்சிருக்காரு. தத்துவ போதம் மாரி அங்க தத்துவ போதங்கிற அப்கோர்ஸ் அது கிரந்தம். மனிதனால இயற்றப்பட்டது. நீங்க கடவ படிச்சீங்க. இப்ப நீங்க சாந்தோக்கியம் படிச்சிருக்கோம். சொல்ற கருத்து ஒண்ணுதான். ஆனா ஃபிளவர் பாத்தீங்களா? சாந்தோக்கியோட ஃபிளவர் என்ன? புரியுதுங்களா? அந்த ஃபிளவர்னா அத சொல்ற விதம். கட்டோபனிஷத்து யம தர்மராஜா, நச்சிகேதர் அப்படி சேர் மேல உட்கார விட மாட்டார் யம தர்மராஜா. அது ஒரு ஃபிளவர். அதுல வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லக்கூடியது. இப்ப கைவல்யம் அதனோட ஃபிளவர். பிரஷ்னம் அதனோட பிரஷ்ன உபனிஷத் அதனோட ஃபிளவர். இந்த மாரி மாடு மாரி ஒண்ணு கருப்பு, ஒண்ணு வெள்ளை, ஒண்ணு ரெண்டும் கலந்தது, ஒண்ணு செம்மி, இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடுகளைப் போல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் உபனிஷத்துக்கள். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்ருதி மட்டும் இல்ல, ஸ்மிருதி எடுத்து பாருங்க. கிரந்தம் எடுத்து பாருங்க. 1ஆ 2ஆ ஒண்ணொண்ணு ஒரு ஃபிளவர். மனிஷா பஞ்சகம் ஒரு ஃபிளவர். மாயா பஞ்சகம் ஒரு ஃபிளவர். அந்த மாரி இப்ப நீங்க எவ்வளவு சின்ன உபனிஷத்து தான் இது. அமிர்தவேல். ஆனா அதுல ஒரு ஃபிளவர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? அதெல்லாம் என்ன காமிக்குது? பசுக்கள் பல. ஆனா கறந்த பால் என்னதான்? ஒண்ணே ஒண்ணு ஒயிட் பாலு. அதே போல இங்க ஞானம்ங்கிறது ஏக்க. அதனால சில பேர் என்ன தெரியுங்களா சொல்றது? எல்லா உபனிஷத்தும் ஒரே கருத்தான்னு சொல்லுது. அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது நம்ம கேட்டோம். எல்லா உபனிஷத்தும் ஒரே கருத்தான்னு சொல்லுது. அதனால நாங்க உபனிஷத்து படிக்கல நிறுத்திட்டோம். நாங்க தமிழ் பாடல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஐயையோ! அப்படியும் தப்பு. உபநிஷத்துக்கள் எதுக்கு இறைவன் இத்தன குடுத்திருக்காரு? உங்களால இன்டெலிஜென்ட் அவரு உன்ன குடுத்துட்டு, நீ போய் கிரந்தம் எழுதி படிச்சுக்கன்னு விட்டுருக்க வேண்டியதானே? இத்தன உபனிஷத்துக்கள்ல சங்கராச்சாரிய என்ன முடிவு அட்லீஸ்ட் ஒரு 10 உபனிஷத் முடிச்சீன்னா தான், உனக்கு கொஞ்சமாவது அதாவது மந்த அதிகாரி, அதம அதிகாரி யாரா இருந்தாலுமே கொஞ்சம் அந்த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பெறுவதற்காக, ஒரு குவாலிஃபிகேஷன் வர்றதுக்காக நம்ம உபனிஷத்துக்கள் டிஃபரெண்ட் ஃபிளவர்ஸ ஏன்னா ஒரு ஃபிளவர் ஒருத்தருக்கு புரிஞ்சிடும். ஏன் இத்தனை ஃபிளவர் குடுக்குது? ஒரு ஃபிளவர் ஒருத்தருக்கு பிடிக்கும். நீ போய் ஐஸ்கிரீம் கடையில கேளுங்க குழந்தைங்க. 4 குழந்தைகளுக்கு கூப்பிட்டா 4 ஃபிளவர் கேக்குது. அதே மாரிதான் 4 ஃபிளவர்ல ஒருத்தருக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு ஒரு ஃபிளவர்ல கிளிக் ஆயிரும். இன்னொருத்தருக்கு இன்னொரு குரூப்ல இன்னொரு இதுல அதத்தான் செலக்ட் பண்ணாரு சங்கராச்சாரியர். இந்த 10 பாத்தீங்கன்னா எல்லா ஃபிளவரும் கலந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு கடவுள ஒருத்தருக்கு புரிஞ்சிடும். சாந்தோக்கியத்துல ஒருத்தருக்கு புரியும். பிருகதாரண்யத்துல ஒருத்தருக்கு புரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த டிஃபரெண்ட் ஃபிளவர் எடுத்து எல்லாத்துக்கும் பாஷை எழுதி வச்சிட்டாரு. ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணுல கிளிக் ஆயிரும். சோ எதுவுமே என்ன கிடையாது. ஒரே கருத்தை சொன்னாலும் டிஃபரெண்ட் ஃபிளவர்ஸ் இஸ் நீடட்னு சொல்றேன். ஒருத்தருக்கும் ஒரு ஃபிளவர் நீடட். அதனாலதான் இத்தனை உபனிஷத்து. சோ நம்ம நிறைய இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எல்லா உபனிஷத்தும் ஒரே கருத்தை சொன்னாலும் ஒரு உபனிஷத்து போதுமானு கேட்டா நீ உத்தம அதிகாரியா இருந்தா தத்து துவம் அசின்னு போயிருவ. உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இப்படி தட்சிணாமூர்த்தி காமிக்கிறார் பாத்தீங்களா? சனாதன முனிவர்களுக்கு இப்படி காமிச்சாரு. முடிஞ்சிச்சு. போயாச்சு. கிளாஸ் வைண்ட் அப் ஆயாச்சு போயாச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் முடியுமா? புரியிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும் உபனிஷத்துக்கிறத. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.